ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க மாமியார் வீட்ல உள்ள சண்டே vlog தான். அந்த சண்டே வந்து டே ஃபுல்லா எப்படி போச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல காமிக்கிறேன். நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலதான் சண்டே vlog லாங் வீடியோவா போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். சண்டே அப்படின்னாலே காலையில பொதுவா நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போவோம். அன்னைக்கு காலையில எங்களுக்கு பிரேயர் டைம் பாத்தீங்கன்னா 9 மணி சொல்லியிருந்தாங்க. அது வந்து வருஷத்தோட கடைசி ஞாயிறு, லாஸ்ட் சண்டேல. சோ அதனால அதை குடும்ப ஞாயிறா செலிப்ரேட் பண்ணாங்க. அதனால 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு தான் பிரேயர் முடியும். 1:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே தான் நம்மளுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் பிளானு. சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு அப்படியே ரெடி ஆகி ஆரம்பிச்சாச்சு. இந்த சாரி தான் கட்டியிருந்தேன். நல்லா டார்க் மெரூன் கலர்ல ப்ளூ கலர் பார்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்திருந்தோம். எம்ப்ராய்டரி எல்லாம் எங்க போடுறீங்க, கடையோட டீடைல் கொடுங்க அப்படி சொல்லி இன்னும் வரை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நான் ஒரு 5-6 வீடியோல இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கூட நான் இதை பின் பண்ணியும் வச்சிருப்பேன். ஆனா இப்ப புதுசா நிறைய பேர் பாக்குறதுனால கேக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோலயும் அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த எம்ப்ராய்டரி டிசைனுக்கு பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு 7 வருஷமா அவங்க கிட்ட தான் போட்டிருக்கேன். ப்ரொமோஷன் வீடியோலாம் இது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால நான் அந்த கடைக்காரங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன், இப்படி உங்களை பத்தி கேக்குறாங்க, நம்பர் எதுவும் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு. அவங்களும் ஓகே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் எல்லா வீடியோலயும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சூப்பரா போட்டு கொடுக்குறாங்க. சோ அதை இதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் சூப்பரா போடலாம் இல்லையா, அதுக்காக தான். அவங்க கிட்ட ஆரி ஒர்க்கு கூட அவைலபிளா இருக்கு. ஆரி ஒர்க்குமே இதே மாதிரி ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும், அதே நேரத்துல சூப்பராவும் போட்டு கொடுப்பாங்க. தூத்துக்குடியில தான் அந்த கடை இருக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் கூட பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்து அவங்க கிட்ட எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் எல்லாம் கொடுத்ததாவும் சொன்னாங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, நான் அந்த கடையில தான்க்கா கொடுத்தேன், ரொம்ப சூப்பரா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒடிசால இருக்காங்க அந்த பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்தாங்களாம், பார்சல் எல்லாம் சூப்பரா பண்ணி அனுப்புனாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, புதுசா இப்ப நிறைய பேர் பாக்குறீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல செக் பண்ணுங்க. அதுல கடையோட அட்ரஸ், போன் நம்பர்லாம் நான் கொடுக்குறேன். நீங்க போன் பண்ணி என்ன டீடைல்னாலும் உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சாரி பாத்தீங்கன்னா நான் நியூ இயருக்கு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோல காமிச்சிருந்தேன். அதாவது நியூ இயர் சாரீஸ் அன்பாக்சிங் அப்படி சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். நியூ இயருக்கு நாங்க எடுத்த சாரி அப்படி சொல்லி காமிச்சேன். ஆனா நான் அதை சண்டேயே கட்டிட்டேன். நியூ இயருக்கு கட்டாம அதுக்கு முந்தின சண்டேயே கட்டிட்டேன். அதை பத்தி ஒரு ஷார்ட்ஸும் நான் போட்டிருந்தேன். அப்பவுமே அதுலயும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, என்னக்கா நியூ இயர்க்கு தானே எடுத்தீங்க, அதுக்குள்ளேயும் சண்டேயே கட்டிட்டீங்க அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா நியூ இயருக்கு பாத்தீங்கன்னா காலையில பிரேயர் வந்து நம்ம எப்பவுமே வெட்டிங் சாரி தான் கட்டுவோம். கல்யாணத்துக்கு நம்ம என்ன சாரி எடுத்தோமோ அதை தான் பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு சர்ச்ல நிறைய பேர் அதை தான் கட்டுவாங்க. நானும் அதை தான் கட்டுவேன். அன்னைக்கு நைட்டும் ஒரு பிரேயர் இருக்கும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சாரி கட்டலாம் அப்படி சொல்லி எடுத்திருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நானு, அக்கா, எங்க நாத்தனார் எல்லாம் பிளான் பண்ணி சேம் சாரி எடுக்கலாம், சேமா ஒரு சாரி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம். சோ அதனாலதான் இந்த சாரியை பாத்தீங்கன்னா நான் முந்தின சண்டேயே கட்டிட்டேன். இது வந்து நல்ல சாஃப்ட் சில்க் சாரி. சோ அதனால ப்ளீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். நம்ம கட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதே நேரத்துல டே ஃபுல்லா கட்டினாலும் அது அப்படியே நல்லாவே படிஞ்சு நல்லா நிக்கும். இப்போ வந்து நம்ம சாரி எடுக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்க பார்த்து எடுங்க. ரொம்ப மொடன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது கட்டுறதுக்கு சுத்தமா வராது. கட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்க நடந்தாலும் கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாரி மேல தூக்கிக்கிட்டே வரும். ஆனா அதே இது இந்த மாதிரி சாஃப்டா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளீட்ஸும் நல்லா சூப்பரா வரும். நம்ம டே ஃபுல்லா கட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அது ரேட் கூடவோ இல்ல ரேட் கம்மியாவோ, ஆனா எடுக்கும் போது சாஃப்டா இருக்கான்னு மட்டும் பார்த்து நீங்க எடுங்க. சூப்பரா நமக்கு அரேஞ்ச் ஆகி நிக்கும். எங்க வீட்டுல நிறைய பேர் உண்டு. சோ குழந்தைங்களும் 5 குழந்தைங்க. எல்லாருமே ரெடி ஆகி சாப்பாடு எல்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் கிளம்பணும் அப்படிங்கும் போது ரொம்ப டைம் எடுக்கதான் செய்யும். சோ அதனால யார் யார் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் பைக்கோ இல்ல காரோ எடுத்துட்டு அப்படி சர்ச்சுக்கு போயிருவாங்க. சோ அந்த மாதிரிதான் அக்கா மச்சா ஃபர்ஸ்டே அவங்க ரெடி ஆயிட்டாங்க. சோ அதனால அவங்க ஃபேமிலியா அப்படி பைக்ல கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானு, அத்தை, மாமா, த்ரிஷான் அப்பா எல்லாம் நாங்க வந்து அடுத்தது கார்ல போற மாதிரி பிளானு. ஏன்னா எங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சோ அதனால ஒரு 10 நிமிஷம் கிட்ட லேட் ஆயிடுச்சு. அதனால ரெண்டாவது நாங்க கார்ல கிளம்பிட்டோம். எங்க குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க தனியா பைக்ல கிளம்பிட்டாங்க. எங்க வீட்ல இருந்து சர்ச் போனோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கார்ல தான் போக முடியும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. சோ வந்து அப்படி கார் இல்ல பைக்ல தான் கிளம்பணும். அப்படியே சர்ச்சுக்கு போயாச்சு. 9 மணிக்கு சர்வீஸ் அப்படின்னா நாங்க சர்ச்சுக்கு போனதே 9:15 தான். ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு ரெடி ஆகுறதுங்கிறது கஷ்டமா இருக்கு. ரூமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணதான் செய்வோம். சோ நாங்க ரெடி ஆகி வெளியே வந்த பிறகுதான் அடுத்த ஆள் போய் ரெடி ஆகுற மாதிரி இருக்குமா. சோ அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி எப்படியோ கிளம்பி போயாச்சு அப்படி சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனோம். இந்த சாரி கட்டி அப்படி ரெடி ஆனது எல்லாமே ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். அதுல நிறைய கமெண்ட் என்னன்னா, சர்ச்சுக்கு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு ஜுவல்ஸ், இவ்வளவு மேக்கப் அப்படின்னு தான்.
எங்க ஊர் சைடு பொதுவா எல்லாருமே ஜுவல்ஸ் போடுறதே வழக்கம் தான். மேபி நார்த் தமிழ்நாடு சைடு பாத்தீங்க அப்படின்னா அங்க அவ்வளவா ஜுவல்ஸ் போடாதனால இது உங்களுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க சவுத் சைடு அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் வந்து அதிகமா போடுறது உண்டு. அது சர்ச்சுக்குனாலும் சரி, கல்யாண வீட்டுனாலும் சரி, என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, கல்யாணத்துக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேசுறாங்க, பேசி முடிக்க போறாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா எவ்வளவு ஜுவல்ஸ் போடுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ அது வந்து நார்மலான ஒண்ணுதான். அதனால நான் மட்டும் தான் சர்ச்சுக்கு இவ்வளவு ஜுவல்ஸ் போட்டு போறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஜுவல்ஸ் போட்டு தான் வருவாங்க. 9 மணிக்கு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, 10:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு டீ பிரேக் கொடுப்பாங்க. அதாவது நம்மளுக்கு சர்ச்ல நார்மலா பிரேயர் நடக்கும் இல்லையா, சோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பிரேயர் நடந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா குடும்ப ஞாயிறா செலிப்ரேட் பண்ற அந்த பிரேயர். சோ அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் பிரேக் கொடுத்திருந்தாங்க. அதாவது டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி உள்ள உட்காரணும் இல்லையா, சோ அதுக்காக தான். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நாங்க முந்தின நாள் வெள்ளிக்கிழமை தான் இங்க ஊருக்கே வந்தேன், மாமியார் வீட்டுக்கே வந்தோம். வெளியே அடுத்தது எங்கேயுமே போல. சண்டே சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தோம். அதாவது எங்க மாமியார் கூட பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சர்ச் தான் வருவாங்க. சோ அந்த சித்தி அத்தைன்னு எல்லாரையுமே அப்பதான் பார்க்க முடிஞ்சது. சோ எல்லாரையும் பார்த்து அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதாவது அன்னைக்கு குடும்ப ஞாயிறு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் வந்து மெயின் சர்ச் ஒண்ணு இருக்கும். அது போக அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கிளை சபைகள் அப்படி சொல்லிட்டு சில சர்ச்சுகள் கொடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன சர்ச்சா இருக்கிறதெல்லாம் கிளை சபைகள் அப்படி சொல்லுவாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்க சர்ச்ல மொத்தம் 12 கிளை சபைகள் இருக்கு. அந்த சர்ச்ல 12 கிளை சபைகள்ல உள்ள சர்ச்சும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எங்க சர்ச்சுக்கு தான் வருவாங்க. அன்னைக்கு அவங்க சர்ச்ல எல்லாம் பிரேயர் நடக்காது. அந்த சண்டே பாத்தீங்கன்னா எங்க சர்ச்ல மட்டும் தான் நடக்கும். அவங்க எல்லாரும் இங்கதான் வருவாங்க. சோ அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த வேற வேற சர்ச்ல உள்ளவங்க தான். அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க போல. சோ அன்னைக்குதான் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்ததுனால என்ன மீட் பண்ண முடிஞ்சது. சோ அவங்க வந்து சொன்னாங்க நாங்க உங்க சேனல் பாப்போம், உங்க வீடியோ பாப்போம் அப்படி சொல்லிட்டு. சோ அவங்க கூட சேர்ந்து அப்படியே வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த குடும்ப ஞாயிறுக்குள்ள பிரேயர் ஸ்டார்ட் ஆச்சு. அது பாத்தீங்கன்னா கரெக்டா 1:30 வரை முடிஞ்சது. அது வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு தனியா ஒரு பிரேயர் மீட்டிங், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தனியா ஒரு இடத்துல நடந்தது, அப்புறம் வாலிப பிள்ளைங்களா இருப்பாங்களா அவங்களுக்கு தனியா ஒரு பிரேயர் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. 1:30க்கு அது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் சர்ச்லயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு பின்னாடி சின்னதா ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்கதான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சோ அதுக்காக சாப்பிடறதுக்கு அப்படியே வந்துட்டோம். பஃபே சிஸ்டம் தான். சோ அதுதானே ஈஸியா இருக்கும். இல்ல பரிமாறிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திச்சதுக்கு அப்புறம் அடுத்தவங்க உட்காரணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதுனா ஒரே நேரத்துல எல்லாருமே சாப்பிடலாம், யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதே நேரத்துல எங்கெங்க உட்கார்ந்து சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. சோ அதுதான் பிளேட் எடுத்துட்டு இப்படி எல்லாருமே லைன்ல நின்னுட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். என்ன சாப்பாடு பாத்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் வந்து அவியல் கூட்டு, அப்பளம், ஊறுகாய். இதுதான் அன்னைக்கு வந்து வெஜ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி சர்ச்ல உள்ள எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே வீடியோல கவர் பண்ணிட்டு இருந்தோம். 6 மாசத்துக்கு அப்புறம் நானும் ட்ரிஷன் அப்போ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சர்ச்சுக்கு வரமா. ஸோ தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்து பேசும் இல்லையா. ஸோ அப்படி பேசிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கிரவுண்டுக்கு வர்றதுக்கு. அக்கா மச்சான் அப்புறம் அத்தை மாமாலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் ட்ரிஷன் அப்போ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லைனில் வந்து நின்று அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அப்படியே அவங்களையும் வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தோம். சாப்பாடு வாங்கி எல்லாட்டையும் பேசிட்டே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 3 மணிக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே கிளம்பணும். ஏன்னா குழந்தைங்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னா போதும் போதும் தான் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகலாம் அப்படி சொல்லி தான் நினச்சிருந்தோம். அதை நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்து நான் அக்கா நாத்தனார்லாம் சேம் சாரீ கட்டலாம் அப்படி சொல்லி சாரீ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். அந்த ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் போனோம். நீங்கள் ஆல்ரெடி அதை ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த சாரீ கட்டி நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோவும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் கீழே டேக் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். நீங்கள் கேட்ட லாங் வீடியோ போட்டாச்சு. வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.